படத்தோட ஹியூமர் மீட்டர் அண்ட் இந்த படத்துக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஐடியாலஜி இது எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகுமான்னு எனக்கு பெருசா தெரியல. பட் கனெக்ட் ஆகலைன்னா அவங்களுக்கு இந்த படம் த்ரூ அவுட் ஒரு நான்சிங் மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தவிர பெரிய நெகட்டிவ்னு இந்த படத்துல பெருசா எனக்கு எதுவுமே தெரியல. அண்ட் இவர் விளையாடுற அந்த டேபிள் டென்னிஸ் டெக்னிக், அந்த மூவ்ஸ் எல்லாமே வந்து ஆட்ரா செக்க அப்படின்னு இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்டன்ஸ் இருந்துச்சு. பெருசாக ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு சொல்கிற மாதிரி இல்லை, பட்டு இந்த கதைக்கு தேவையான அந்த ஒரு ஸ்டன்ட் கொரியோகிராஃபி பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆர்ட் ஒர்க்குமே ஒரு நல்ல ஒர்க்கு அந்த பழைய 1950s விண்டேஜ் ஸ்டைலில் வந்து கொடுத்துச்சு. அண்ட் மேன் ஆஃப் த ஷோ டிமோத்தி கேலமேட் ஆஸ் மார்ட்டி மோசியர். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டியூன் 2 தான் டிமோத்தியோட ஃபர்ஸ்ட் தியேட்டரில் பார்க்குற படம். அதில் கூட இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அண்ட் இதுக்கு முன்னாடி ஓடிடியில் 2-3 படங்கள் சொல்லுவாங்க அதில் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருப்பாருன்னு. பட் வாட் அ பெர்ஃபார்மருங்க டிமோத்தி. He just represented how immature when we take the wrong decision.